லைஃப்ல மறக்கவே முடியாத அனுபவங்கள்ல பயணங்கள் ரொம்ப முக்கியமானதுங்க. 2009 சம்மர்ல என் ஃபேமிலியும் என் தம்பி ஃபேமிலியும் சேர்ந்து போன கேரளா ட்ரிப் உண்மையிலேயே ஒரு மிதக்கிற மாதிரியான அனுபவம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆயிடும். 5 minutes. ட்ரெயின்ல 12 மணி நேரத்துக்கு மேல டிராவல் பண்ண அலுப்புல எல்லோருக்கும் பயங்கர பசி. இல்லத்தரசிகள் 2 பேரும் இவ்வளவு ஆர்வமா கவனிக்கிறது என்ன நினைக்கிறீங்க? நீங்களே பாருங்க. நமக்கு சமைக்கிற வேலை மிச்சம். ஆலப்புழா, இங்கிலீஷ்ல ஹேலப்பி. கேரளாவோட ரொம்ப விசித்திரமான மாவட்டம். எங்க பார்த்தாலும் தண்ணி. ரோடுக்கு பதிலா போட்ல போனாதான் இங்குள்ள மக்கள் வாழ்க்கையே ஓட்ட முடியும். இது கடலா, நதியா, ஏரியான்னு கேட்டா எல்லாமும் கலக்கிற சங்கமம்னு சொல்லலாம். அலப்பியை சுத்தி 1500 கிலோமீட்டர் நீளத்துக்கு பறந்தும் குறுகியும் விரிகிற இந்த பேக்வாட்டர் நெட்வொர்க்ல 44 ஆறுகள் கலக்குதுன்றாங்க. சாப்பாடு ரெடிங்க. விதவிதமா கலர்ஃபுல்லா காரசாரமா செஞ்சு அசத்திட்டார் நம்ம செஃப். வாயில எல்லாம் வைக்க கூடாது இந்த மாதிரி. அதுதானே ஏதோ இங்க வைக்கறாங்க. நல்லா இருக்கு. ஏய் சாந்தி தண்ணில ஓடாதடா. இந்த ஜுரம் வந்தா டாக்டர் கிடையாது. அது இதெல்லாம் மாட்டினோம். போட் அவுட் எல்லாருமே வேஸ்ட். ஜுரம் வந்துச்சுன்னா சொல்ற பேச்சை கேளு. கூல் ட்ரிங்க்ஸை மாத்தி மாத்தி குடிக்கிற. எதிர்பாராம வந்த மழை பெரிய சூறாவளியா மாறினதுல போட்டை தொடர்ந்து ஓட்ட முடியாம ஓரம் கட்டிட்டாங்க. எல்லோரும் செம அப்செட். கொட்டி தீக்கிற இந்த மழையை பார்த்தா லேசில விடுற மாதிரி தெரியல. மழையை பார்க்க ஆசையா இருந்தாலும் போட் ஹவுஸ் அனுபவத்தை எங்க அது கெடுத்துடுமோன்னு கொஞ்சம் எரிச்சலாவும் இருந்தது. இந்த புயல் மழை ஓஞ்சாதான் போட்டை கிளப்ப முடியும் வேற சொல்லிட்டாங்க. விடுமா மழை? சொல்ற பேச்சை கேட்க மாட்டேன். ஜுரத்துல பட்டினா இங்க டாக்டர் வசதி கிடையாது. ஓட்ட போறாராம். காத்து கம்மியா இருக்குதான். சரி, அதான் ஓட்ட போறாரு போல இருக்கும். காத்து போல்ஸ் கம்மியா இருக்கனால பார்க்கலாம். அப்ப போய் பார்க்கலாம். அப்பா வெரி குட். ஆலப்புழாவை வெனிஸ் ஆஃப் த ஈஸ்ட்னு வர்ணிக்கிறாங்க. வீட்டுக்கு வீடு கார் பைக்குக்கு பதிலா எல்லாரும் போட்டு தாங்க வச்சிருக்காங்க. மக்கள் போக்குவரத்துக்கு மட்டுமல்ல, சரக்கு போக்குவரத்துக்கும் காலம் காலமா பயன்படுத்தப்படுறது படகுகளும் அழகான இந்த படகு வீடுகளும் தான். டாக்டரே எதிர்க்கிறன்னு வச்சுக்க. அங்க வந்து அங்க போறதுக்கு நீ எப்படி போவேன்? ஏதாவது போட்டு வரட்டான்னு பாத்துக்கணும். இல்லைன்னா கால் டாக்ஸி மாதிரி இங்க வந்து போன் பண்ணா வருமானு தெரியல. நம்ம ஏரியால போன் பண்ணா கார் வருவா மாதிரி
இவங்க ஃபோன் பண்ணுவாங்க, ஹலோ நான் இந்த வீட்டில் இருக்கேன், நீங்கள் வந்து ஒருவேளை அப்படி இருக்கான்னு நான் கேட்பேன். அலப்பியில் சாயந்தரம் 5:30 மணிக்கு அப்புறம் போட் ஹவுஸை ஓட்டக்கூடாதுங்கிறது ரூல். ஒரு அழகான கிராமத்து கரையோரத்தில் எங்கள் போட்டையும் ஓரங்கட்டி நிறுத்தினாங்க. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. இவருக்கு சின்ன மீனே போதும் போல இருக்கு. அதான் கப்பக்கிழங்கு வச்சு தூண்டில் வீசுறாரு. ஒரு வழியா எங்க போட் ஹவுஸ் பயணம் முடிவுக்கு வந்து மறக்க முடியாத அனுபவமா எங்க எல்லோர் மனசுல நிறைஞ்சிருந்தது. அந்த ஸ்வீட் மெமரிஸோட மூணாரை நோக்கி எங்க ஜேர்னி பஸ்ல தொடர்ந்தது. மூணாறு 1,00,000 கோடி டன் ஏசிய கொட்டின மாதிரி நடுங்க வைக்கிற குளிர், கண்ணை மறைக்கிற மாதிரி பனி, சான்ஸே இல்லைங்க. மூணாறு மலை பயணம் செம சில்லிங் அண்ட் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். டாடா கம்பெனியோட எஸ்டேட் 36 எஸ்டேட் இருக்கு சார். இது டாடாக்கு மட்டுமா? அப்பா, டாடா டீ எஸ்டேட். டாடா எஸ்டேட் வேற எந்த கண்ணன் தேவன்லாம் சொல்ல அது மாதிரிலாம் இருக்கா? அவங்க 2 பேரும் லீஸ் தான். 5 வருஷம் இவங்க பார்த்துக்கிடுவாங்க, 5 வருஷம் அவங்க, அந்த மாதிரி பார்த்துக்கிடுவோம். இங்கே டீ தூள் எதுங்க பெஸ்ட்டு? இங்கே வந்து கொழுக்குமலைன்னு ஒரு எஸ்டேட் இருக்கு மேடம். அது டாட்டாவுக்குள்ளது எல்லாமே எக்ஸ்போர்ட்டிங் தான். சரி சார். இங்கே என்னோட பேரண்ட்ஸ் என்ன குவாலிட்டி வாங்கணும் பிராண்ட்லாம்? கொழுக்குமலைன்னு ஒரு டீ இருக்கு, அது வாங்க, அது நல்லா இருக்குமா? சான்ஸ் இல்லைல்ல ஒரு மரத்தில். இதுல எப்படி மொத்தமாக ஒரு 5 லட்சம் 10 லட்சம் தேனி இருக்கும்பா. கவின், தேனி பாத்தியா?
எகோ 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 பாய் தாண்டிய கட்டிச்சு அவருக்கு. கேக்குதா கேக்குது கேக்குதா ஒரே யானமல எனக்கு வேணாப்பா. டீ எஸ்டேட்டுகளுக்காகவே புகழ்பெற்ற மூணாறு இருக்கிறது கேரளாவோட இடுக்கி மாவட்டத்தில். ஆனாலும் 85% மேல இங்குள்ள மக்கள் தமிழ் பேசுறாங்க. காரணம் எல்லாருமே தமிழர்கள் தான். சுதந்திரத்துக்கு பிறகு மாநிலங்களை எல்லை பிரிச்சப்போ தமிழக பகுதியான மூணாறு கேரளாவுக்கு விட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இடுக்கியில ஓடுற 3 ஆறுகளை மையமா வச்சுதான் மூணாறுன்னு பேர் வச்சிருக்காங்க. வெள்ளையடிச்ச சுவர் மாதிரி நீங்க பாக்குறது சத்தியமா மூடு பனி தான். வெள்ளிப்பனிமலையின் மீது உலவுவோம்னு பாரதி பாடினார். எங்களால முடிஞ்சது எங்களை ஊடுருவி செல்ற மூடு பனி கூட்டத்துக்குள்ள உழவுறது தான். இவரை தேடித்தாங்க எரவிக்குளம் நேஷனல் பார்க்குக்கு வந்திருக்கோம். பேரு வரையாடு. இவரை எங்க விட்டா உலகத்தில் ஆஸ்திரேலியா தவிர வேற எங்குமே பார்க்க முடியாதான். சார் அவ்வளவு ஸ்பெஷல். பனிக்கு நடுவில் இருக்கக்கூடாது. 3 தெரிஞ்சுக்கிறாங்கல்ல. இங்க ஒரு மரம் இருக்கு பாருங்க. சித்தப்பா இங்க ஒரு மரம் இருக்குல. திருப்பிட்டு போகலாம். பார்த்துக்கிட்டு இருக்கப்பவே கண்ணை மூடுற இந்த பனிமூட்டத்துல இந்த வரையாடுகள் சர்வ சாதாரணமா உழவுறத இப்ப நினைச்சாலும் மனசெல்லாம் குளிருது. இந்த மரம் பக்கத்துல பாருங்க. அதுக்கு பின்னாடி சூப்பரா தான் மேலே இறங்கிச்சா தாவட இருக்குது. நான் ஒரு வாட்டி சொன்னேன் 100 வாட்டி சொன்னாமோ வரட்டியா அது மறக்காம மூணாறு பஸ் ஸ்டாண்ட்ல எர்ணாகுளம் பஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டூருக்கு கிளம்புறப்போ இருந்த உற்சாகம் திரும்புறப்போ இல்லைங்கிறத நல்லாவே உணர முடிஞ்சது. நைட்டு எர்ணாகுளம் ட்ரெயின் ஏறினா மறுநாள் மண்டே மார்னிங் மறுபடியும் சென்னை, வேலை, டென்ஷன். அலப்பியம் மூணாரும் 5 நாளாக எங்களுக்கு கொடுத்த அழகான சந்தோஷம் தற்காலிகமானதாக இருக்கலாம். ஆனால் பழகி போன இந்த எந்திர வாழ்க்கையில் இயற்கையோடு இணைய கிடைக்கிற இது மாதிரியான இனிய அனுபவங்கள் தான் மனசு என்னைக்கும் இளமையாக உற்சாகமாக வச்சிருக்கு. இந்த அனுபவங்களை கேமராவில் பதிவு செஞ்சதுனால ஈஸியாக எத்தனை முறை வேணும்னாலும் திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய வசதி இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் தான். மற்றபடி மனசுங்கிற சாஃப்ட்வேரில் அது எங்களுக்குள்ள ரொம்ப பத்திரமா பதிவாயிருக்கு. டிவிடி அழிஞ்சாலும் இல்லை தொலைஞ்சாலும் கூட எங்கள் மனசுல இருந்து நாங்களே நினைச்சா கூட இந்த அலப்பி படகு விட்டையும் மூணாறு பனிமூட்டத்தையும் நீக்க முடியாது.